ನಟನಪತೆ ನಟನಪತೆ ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ 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 ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ ಹರ ನಮಃ பார்வதிபதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே. சிவகடாட்சம் பரிபூர்ணம். கோயில் என்பதும் சிதம்பரம் என்பதும் தில்லை என்பதும் தில்லைவனம் என்பதும் அம்பலக்கூத்தான் உடைய பொன்னம்பலம் என்றும் பொதுவாகவே கோவில் என்றாலே சைவத்திலே நடராஜ பெருமானின் திருக்கோயிலைத்தான் குறிக்கும். தில்லை மரங்கள் அடர்ந்து வளர்ந்த இக்காடு தில்லைவனம் என்ற பெயர் பெற்றது. வியாக்கிரபாத முனிவர் தேடி வந்து குளிப்பாணியாக மாறிய தலம். எல்லாம் வல்ல இறைவன் ஞான அம்பலத்திலே ஆடல் வல்லானாக இருந்து தன் அடியார்களை தன்பால் ஈர்த்து தஹராகாச க்ஷேத்திரமாகிய இதிலே சித்தாகிய பெருவெளியிலே ஆடிக்கொண்டிருப்பதாக புராணங்கள் எல்லாம் கோஷிக்கின்றது. வியாக்கிரபாத முனிவர், புலிப்கால் முனிவர் இவர்கள் திருமால் பிரமன் முதலானோர்கள் இசைக்கருவிகளை ஒலிக்க பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானின் இரு கொம்புக்கு நடுவிலே அவன் கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும் சர்வசக்தனான பரம்பொருள் பச்ச கிருத்தியங்களை செய்த வண்ணம் இருக்கின்றான் என்றும், ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என்ற சைவ சமய குறவர்கள் நால்வர்கள் மற்றும் எண்ணற்ற சிவனடியார்களுக்கு பிராணாதாரமாக இருக்கின்ற திருக்கோயில் இது என்பது பிரசித்தமான விஷயம். இங்கே சிவகாமி உடனாய அம்பலக்கூத்தன் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். இங்கு வந்த ஞானசம்பந்த பிள்ளை இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். கற்றங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றாறு வாழ்த்தில்லை சிற்றம்பல மேய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்று ஞானசம்பந்த பிள்ளையாரும் அவர் வழிவந்த அப்பர் பெருமான் இறைவனை கண்டு கொண்டாடி மகிழ்கின்றார். செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி நஞ்சடை கண்டனாரை காணலா நறுவனாரும் மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே துஞ்சடை இருள் கிழிய துளங்கெறியாடுமாறே என்று பாடி பரவுகின்றார். மேலும் பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பல தாடுகின்ற அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே என்றும் சுந்தர பெருமான் இறைவனிடம் மீளா அடிமையாக தான் அடிமை பூண்டிருப்பதாக கூறுகின்றார். மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனனே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமகனார் தமிழ் செற்கில் இடும்போது தடுத்தாள் கொள்வான் கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரி அகலும் கரிய பாம்பும் பிணித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தேம் பெருமானை பெற்றாமன்றே.
எண்ணற்ற திருப்பதிகங்களை இவர் பாடினார். மணிவாசக பெருமானோ இவரை பாடாமல் இருந்ததே இல்லை. முதலிலே கீர்த்தி திரு அகவல் பாடுகின்றார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்வுயிர் எல்லாம் பயின்றனாகி என் இல் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் வெண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தேற்றியும் அழித்தும் என்று துவங்கி கீர்த்தி திருவகவலும், அதன் பின்னர் திருவண்டப் பகுதி, போற்றி திருவகல், திருப்பொற்சுன்னம், திருக்கோத்தும்பி, திருத்தெள்ளேனம், திரு அண்டப்பகுதி, திருப்பூவல்லி, திரு உந்தியார், திருக்கோணக்கம், திருப்பொன்னூசல், அன்னைப்பத்து, குயில்பத்து, திருத்தசாங்கம், எண்ணப்பத்து, யாத்திரைப்பத்து, திருப்படை எழுச்சி, திருப்படை ஆட்சி, ஆனந்தமாலை, அச்சோபதிகம் என்று எண்ணற்ற பதிகங்களை பாடிய வண்ணம் இங்கே இருந்து இறைவனோடு இரண்டார் கலந்தார். இவ்வாறே திருமாளிகை தேவர், கண்டராதித்தர், புருஷோத்தம நம்பிகள், சேதிராயர், அப்பர், திருமூலர், சுந்தரர், தில்லைவாழ் அந்தரதம் அடியார்க்கும் அடியேன் என்று துவங்கி அடியார் பதிகத்தை பாடி பெரும் புகழ் கொண்டார். ஐயடிவர் அளவர்கோன் நாயனார், க்ஷேத்திர திருவன்பா, சிரமான் பெருமாள் நாயனார், சிவபெருமான், திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பி, தில்லைவாழ் அந்தன புராணம் தனையும் பாடி செக்கிழார் இவர்கள் தொண்ட அனைத்தையும் பெரிய புராணத்திலே கூறி தமிழ்நாட்டில் சைவ சமய சான்றோர்களால் கோயில் என்று சிறப்பித்து போற்றப்படும் பெரும்பற்ற பொலியூர் ஆகிய திருத்தலத்திலே சோழ நாட்டின் கொள்ளிடத்தே வடக்கேயும் வடவெள்ளாருக்கு தெற்கேயும் அமைந்த இடப்பரப்பில் வங்கக்கடலுக்கு மேற்கே அமைந்துள்ள திருத்தலம் விராட் புருஷன் திருவாரூரிலே மூலாதார ஸ்தலமாகவும், அணைக்காவிலே உந்தியாகவும், அண்ணாமலையிலே மணிப்பூரகமாகவும், காலத்தியிலே கழுத்தாகவும், காசியை பூர்வமத்தியாகவும், சிதம்பரத்தை இதயஸ்தானமாகவும் கொண்டுள்ளான் என்றும், இது மூலத்தானம் என்று தனிக்கோயிலும் கொண்டு ரகசியங்கள் கொண்ட பஞ்சபூத தலங்களுள் ஆகாச திருத்தலமாகும். இதை பாடாத அடியார்களே இல்லை. திருநாளை போவார் இங்கே வந்து இறைவனோடு கலந்தார். மாணிக்க வாசகர் இங்கே இறைவனோடு கலந்தார். எண்ணற்ற அடியார்கள் இறைவனின் பெருமையை உணர்ந்து அறிந்து அதை எடுத்தோதி சபாநாயகருக்கு எண்ணில்லாத தீர்த்தங்களும் விழாக்களும் உற்சவாதிகளும் சதா காலமும் நடைபெறும் திருத்தலம் சிதம்பரம் என்பதாகும். இந்த சிதம்பரம் பிரசித்தமான சிவஸ்தலம் கோயில் என்று அனைவருக்கும் பிராணாதாரமாக விளங்குவதனாலே இதை அடுத்துள்ள மற்ற திருத்தலங்களையும் நாம் காண்போமாக. சிதம்பரத்தை அடுத்த திருவேட்களம் என்ற திருத்தலம் சிதம்பரம் எல்லையில் உட்பட்டு சிதம்பரம் கோயிலிலிருந்து கிழக்கே 3 காத தூரத்திலே அமைந்துள்ளது. உப்பனாறு நதிக்கரையிலே அமைந்துள்ள இவ்விடத்திலே சகுணாம்பாள் உடனாய பாசுபதேஸ்வரர் உரைகின்றார். அர்ஜுனுக்கு பாசுபத அஸ்தம் தந்த திருத்தலம் சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், நாரதர், அர்ஜுனன் வழிபட்ட திருத்தலம். சம்பந்தர் வெகுகாலம் இங்கு தங்கியிருந்து இங்கிருந்தே நாள்தோறும் சபாநாயகரை தரிசித்து வந்தார் என்பது தல பதிக கல்வெட்டுகள் கூறுகின்றன. பாசுபதம் ஏந்திய மூர்த்தி, அர்ஜுனன் திருமேனி இவை வரலாற்று தொடர்புடையவை. பழங்காலத்தில் திருக்குளம் வெட்டப் போகும்போது இந்த நலதீர்த்தத்திலிருந்து கிடைத்ததாக கூறுவார்கள். நாள்தோறும் 5 கால பூஜைகளை உடையது. அரிய பெரிய உயர்ந்ததான சிற்பங்கள் நிறைந்ததான இத்திருத்தலம் நம் மனதை கொள்ளை கொள்ளுமா போல் அமைந்துள்ளது. இவ்விடத்திலே சம்பந்தர் வெகுகாலம் தங்கியிருந்து பல்வேறு பதிகங்களை பாடி நம் மனதை கொள்ளை கொண்டுள்ளார். அடுத்து நாம் காண இருப்பது திருநெல்வாயில். திரு உச்சிநாத சுவாமி திருக்கோவில் கனகாம்பிகை உடனாய உச்சிநாதேஸ்வரர் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். கனகதீர்த்தம் கிருபாசமுத்திரமுடையது. சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், கண்வ மகர்ஷி இவர்கள் எல்லாம் வந்து பாடி பரவி வழிபட்ட திருத்தலம். ஞானசம்பந்த பெருமான் கனகாம்பிகை உடனாய உச்சிநாத சுவாமியை கொண்டாடும் பொழுது புடையினர் புள்ளிகால் பொருந்திட மடையினர் மணிநீர் நெல்வாயிலார் நடையில் 4 விரல் கோவணன் நயந்துடையினார் எமது உச்சியாரே என்று பாடி பரவிய திருத்தலம் இது. சிதம்பரம் ரயில் நிலையத்திற்கு தென்கிழக்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் உள்ளே அமைந்துள்ளது புராதனமான சிவாலயம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது பால்வண்ணநாதர் வேதநாயகி உடனாய கொள்ளிடக்கரையிலே அமைந்துள்ள
புராதனமான சிவாலயம். திருக்கழிப்பாலை என்பது பதிகங்களே காணப்படுகின்ற திருநாமமாகும். அப்பர் சுந்தரர், சம்பந்தர், பரணதேவ நாயனார், சேக்கிழார், வால்மீகி முனியோர் வந்து பாடி பரவிய திருத்தலம் ஒரு காலத்திலே கொள்ளிட வடக்கரையில் கரைமேடு என்ற இடத்தில் இருந்ததாகவும் வெள்ளத்தால் முற்றிலும் பாழ்பட்டுவிட்டு பின்னர் இவ்விடத்திலே ஏனைய பரிவார தேவர்களை ஸ்தாபித்ததாக சரித்திரம். அப்பர் பெருமான் இவ்விடத்தை வந்து இந்த திருக்கழிப்பாலை இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். வனப்பவளவாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்று என்கிறாள் சினப்பவளத்தின் தோல் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளால் அனபவள மேகலையோடப்பாலை கப்பாலான் என்கின்றாளார் கணபவளஞ்சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள் கொலோ என்று பாடி மகிழ்கின்றார். இது திருவுச்சி என்கின்ற திருநெல்வாயில் அடுத்த திருத்தலம். மிகவும் புராதனமான திருத்தலம். சோழநாட்டு காவிரி வடகரை தலங்களை நாம் கண்டு வருகின்றோம். அடுத்து நாம் காண இருப்பது திருநல்லூர் பெருமணம் என்கின்ற ஆச்சாள்புரம் என்கின்ற திருத்தலம். திருச்சிற்றம்பலம். ஆச்சாள்புரம் என்று அழைக்கப்படும் திருநல்லூர் பெருமணம். இவ்விடத்திலே வெண்ணீற்று உமைநங்கை உடனாய சிவலோக தியாகேஸ்வர் பெருமணமுடைய மகாதேவர் உரைகின்றார். மாமரமே ஸ்தலபக்ஷம் பஞ்சாட்சர தீர்த்தமுடையது. சம்பந்தர், சேக்கிழார், பிரமன், முருகன் மற்றும் எண்ணற்ற சிவபக்தர்கள் இறைவனை கண்டு சம்பந்த பெருமானின் திருமணம் அன்று நடந்த வேள்வியிலே அந்த உயர்ந்த ஜோதிகள் அனைவரும் கலந்து இறைவனோடு இரண்டர கலந்த திருத்தலம். இவ்விடத்தே தன் வாழ்நாளில் கடை திருப்பாட்டை ஞானசம்பந்த பெருமான் இப்பெருமான் மீது பாடி மகிழ்கின்றார். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டுமை யாய்த்தில் சொல்லூர் பெருமணம் சுடலே சுடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானேயே என்று பாடிப்பறைய திருத்தலம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திரு மகேந்திரப்பள்ளி என்கின்ற புராதனமான சிவாலயம். திரு மகேந்திரப்பள்ளி என்கின்ற சிவஸ்தலம் ஆச்சாள்புரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலே கொள்ளிடம் ஆலக்குடி வழியாக ஆரப்பள்ளம் வந்து சேர்ந்து அங்கிருந்து மகேந்திரப்பள்ளி என்கின்ற கொள்ளிடக்கரையில் அமைந்துள்ள புராதனமான சிவாலயத்திலே நாம் காண இருக்கின்றோம். இறைவன் வடிவாம்பாள் உடனாய திருமேனி அழகர் சோமசுந்தரர் என்று அழைக்கப்படுகின்றார். ஸ்தலவிருஷம் வெல்வமரம். மகேந்திர தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் உடையது. சம்பந்தர், சேக்கிழார், இந்திரன், மகேந்திரன், சந்திரன் ஆகியோர் வழிபட்ட புராதனமான சிவாலயம். மக்கள் வழக்கிலோ மகேந்திரப்பள்ளி என்றே அழைக்கப்படுகின்றது. அருகில் உள்ள தீவுக்கோட்டையில் கண்டெடுக்கப்பட்ட நடராஜ திருமேனி இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் காலத்திலே கிளைவ் மன்னன் ஆண்டு வந்த ஒரு பகுதியை குண்டு தகர்த்ததாகவும் அது தீவுக்கோட்டை என்று சொல்லப்படுவதாக அதிலிருந்து கிடைத்த மூர்த்தி தான் இது. அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ளது. சம்பந்த பெருமான் இவ்விடத்தை வந்து இறைவனிடம் முறையிடுகின்றார். திரைத்தரு பவளமும் சீர்த்துகழ்வீரமும் கரை தரும் அகிலோடு கணவளை புகுத்தரும் வரைவிலால் எயில் எய்த மயந்திர பள்ளியுள் அறவரை அழகனை அடியினை பணிமினே என்று பாடி பரவிய உயர்ந்ததான திருத்தலம். அடுத்து நாம் காண இருப்பது தென்முல்லை திருவாயில். திருச்சிற்றம்பலம். இறைவன் முல்லைவனநாதராக
தென்முல்லை வாயில் தனிலே கோதையம்மை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். முல்லைச்செடியே ஸ்தலவிருஷம். பிரம்மதீர்த்தம் சந்திரதீர்த்தம் உடையது. உமையம்மை வழிபட்ட திருத்தலம். சம்பந்தர் அப்பர் பாடி பரவிய திருத்தலம். இந்திரன் கார்கோடகன் வந்து வழிபட்ட திருத்தலம். ஸ்தலவிருஷம் முல்லையாதனால் இது தென் திருமுல்லை வாயில் என்றும் சென்னை நகரத்திலே வட திருமுல்லை வாயில் என்று தேவாரத்தலமும் உள்ளது. உமாதேவி வழிபட்டு 5 எழுத்தின் உள்ளர்த்தத்தை தான் பெற்றதாக ஸ்தல வரலாறு கூறுகின்றது. இது மகேந்திர பள்ளியிலிருந்து கோதண்டபுரம் வழியாக பழையபாளையம் வந்து மதனம் என்கின்ற இடத்தை வந்து சேர்ந்து அங்கிருந்து வேட்டங்குடி வழியாக எடமணல் வந்து திருமுல்லை வாயில் என்ற சமுத்திர கரையிலே அமைந்துள்ள தொடுவாய் கரையிலே அமைந்துள்ள திருத்தலம். இங்கு உப்பனாறு கடலிலே கலக்கின்ற திருத்தலம். இவ்விடத்தை நாவுக்கரசு பெருமான் இறைவனை கொண்டாடி மகிழ்கின்றார். பொறுப்பள்ளி வரைவிலா புறமூன்றெய்து புலந்தழிய சலந்தரனை பிளந்தான் பொற்சக்கரப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி கள்ளாறு கமல் கொல்லி அரைப்பள்ளி கலமஞ்சாரார் சிறப்பள்ளி சிவப்பள்ளி செம்பொன் பள்ளி சிறுநனிப்பள்ளி தவழ்பள்ளி சீரார் பரப்பள்ளி என்று பகர்வோரெல்லாம் பரலோகத்து இனிதாக பாலிப்பானே என்று பாடி பரவிய திருத்தலம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருக்கலிக்காமூர் என்கின்ற அண்ணன்பேட்டை தனிலே உரைகின்ற சுந்தரேஸ்வரர் சுந்தராம்பாளுடனாய திருத்தலம். இந்த புராதனமான திருத்தலம் திருமுல்லை வாயிலிருந்து எடமணல் வந்து கல்யாண ரங்கநாத சுவாமி கோவில் வழியாக வந்து அங்கிருந்து கிழக்கு கிழமூவர்கரை செல்லும் வழியில் அமைந்துள்ளது. இவ்விடத்திலே சுந்தராம்பாள் உடனாய அழகம்மை உடனாய சுந்தரேஸ்வரர் வில்வ மரத்தையே ஸ்தலவருஷமாக கொண்டு சந்திர தீர்த்தத்தின் கரையிலே அமர்ந்துள்ளார். சம்பந்தர் சேக்கிழார் பராசர முனிவர் வழிபட்ட திருத்தலம். தற்பொழுது அண்ணன்பேட்டை என்று வழக்கிலே உள்ளது. பராசர முனிவர் வழிபட்டதும் ஞானசம்பந்தர் பாடல் பெற்றதுமான இத்திருத்தலத்திலே சற்று குட்டையான பானலிங்கம் மனதை கவரும் விதமாக அமைந்துள்ளது. ஞானசம்பந்த பெருந்தகையார் பாடுகையிலே மடல் வர என் மது விம்மேஷோலை வயல் சூழ்ந்தருகாரும் அருகாரும் கடல் வரையோதங் கலந்து மோத்தம் சுரியும் கலிகாமோ கலிகாமோர் உடல் வரை இன்னுயிர் வாழ்க்கையாய ஒருவன் கழலேத்த இடர் தொடராவினை ஆன சிந்தும் இறைவன் அருளாமே என்று திருக்கலிக்காமூர் தனில் உரைகின்ற சுந்தராம்பாளை பாடிப்பரவிய ஞானசம்பந்த திருவடிகளை போற்றி அடுத்த திருத்தலமாகிய திருச்சாய்க்காடு சாயாவனம் தனில் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். சிவசதம்பரம். மிகவும் புராதனமான திருச்சாய்க்காடு சாயாவனம் என்கின்ற திருத்தலம் சுந்தராம்பாள் உடனாய சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து மங்கைமடம் வந்து திருவெண்காடு வந்து திருவெண்காடிலிருந்து பூம்புகார் வழி தரத்தை பற்றி பூம்புகார் செல்லும் வழியிலே பூம்புகார் கடற்கரை முன்னதாக அமைந்துள்ளது திருச்சாய்க்காடு என்கின்ற சாயாவனம். குயிலினும் நன்மொழி அம்மை சாயாவனீஸ்வருடன் அமர்ந்து அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். கோரைப்பொல்லும் தாழைமரமும் சலவக்ஷங்களாகும் காவிரியும் ஐராவத தீர்த்தங்களாகும் உபமன்யு முனிவர் இந்திரன் ஐராவதம் இந்திரனின் தாயார் ஆதிசேடன் சம்பந்தர் அப்பர்
ஐயடிகள், காலவர்கோன், ஏற்பகை நாயனார், செக்கிழார் முதலானோர் வந்து வழிபட்ட திருத்தலம். ஆதிசேஷருடைய நாகமணி ஒளி வீசியதால் சாய் என்றால் ஒளி பெற்ற இடம் என்றும், ஏற்பகை நாயனார் வழிபட்டு முக்தி பெற்ற திருத்தலம். இந்திரனின் தாயார் தினமும் வந்து பரிபாலித்த திருத்தலம். இவ்விடத்தே ஞானசம்பந்த பெருமான், கரூர் தேவார், அப்பர், பரணதேவ நாயனார், சேக்கிழார் இவர்களெல்லாம் பாடிப்பரவிய திருத்தலம். சம்பந்த பெருமான் பாடுகையிலே, நித்தலும் நியமமும் செய்து நீர்மலர் தூவி சித்தமொன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் கோயில், மத்த யானை கோயிடும் வன்பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி சாகரமேவு சாய்க்காடே என்று பாடிய பரவிய திருத்தலம் திருச்சிற்றம்பலம். காசிக்கு நிகராக 5 திருத்தலங்கள் கூறப்படுகின்றன. திருவெங்காடு, திருவையாறு, சாயாவனம், கௌரிமாயூரம், திருவிடைமருதூர், திருவாஞ்சியம் இவ்வனைத்தும் காவிரியை ஒட்டிய திருத்தலங்கள். இவைகள் தட்சிண காசி என்று அழைக்கப்படுகின்றன. அப்பேற்பட்ட சாயாவனேஸ்வரரை நாம் வழிபட்டு அங்கிருந்து அடுத்த திருத்தலமாகிய திருப்பல்லவனீஸ்வரம் தனை காண்போமாக. திருச்சிற்றம்பலம். இருந்ததான மிகவும் புராதனமான சிவாலயம் திருச்சாய்க்காடிலிருந்து நாம் மேலப்பெரும்பள்ளம் வழியாக மாலின நெடுஞ்சாலையை பற்றி கொண்டு பூம்புகார் வழி வந்தால் சாய்க்காடு தேவ நாம் தரிசித்தோம். அங்கிருந்து மேலப்பள்ளம் வந்து சீத்தலாதேவி உரைகின்ற திருக்கோவில் அருகிலே உற்ற திரு பல்லவனீஸ்வரரை நாம் காண இருக்கின்றோம். சௌந்தரிய நாயகி உடனாய பல்லவனீஸ்வரர் தாழைமரம் பவளமல்லி தனை ஸ்தலவட்சமாக கொண்ட ஜாஹ்னவி தீர்த்தத்தின் கரையிலே அமைந்துள்ளது. சம்பந்தர், சேக்கிழார், அகத்தியர், பல்லவ மன்னன் வழிபட்ட திருத்தலம். காவிரி பூப்பட்டினம் என்று தற்சமயம் வழங்கப்படுகின்றது. கோயிலுக்கு எதிரே அகத்தியர் உண்டாக்கிய ஜாஹ்னவி தீர்த்தம் என்கின்ற திருக்குளம் உள்ளது. சம்பந்த பெருமான் இவ்விடத்திலே வந்து பாடி பழகும் பொழுது, அடையாறு தம்புரங்கள் 3 ஆறல் அழல் இல்லழுந்த விடையாறு மேனியராய் சிறும் வித்தகருமேயவிடம் கடையாறு மாடம் நீடி எங்கு கங்குல் புறவ தடவ படையார் புடுசை பட்டு நஞ்சேர் பல்லவனீச்சரமே என்று பாடி பரவுகின்றார். நாம் விடியற்காலையிலே கோயில் என்கின்ற சிதம்பரத்தை தரிசித்து அருகிலுட்ட வெட்களம், நெல்வாயில், கழிப்பாலை, நல்லூர் பெருமணம் இவற்றை தரிசித்து கொண்டு மகேந்திரப்பள்ளி, திருமுல்லை வாயில், திருக்கலிக்காமூர், திருச்சாய்க்காடு, பல்லவனீஸ்வரம் ஆகிய 10 திருத்தலங்களை சுமார் ஒரு 4 மணி சாவகாசத்திற்குள்ளாக தரிசனம் பண்ணும்படியாக அமைந்துள்ளது. அடுத்து நாம் காண இருப்பது திருவெண்காடு என்கின்ற புராதனமான சிவக்ஷேத்திரம். அதனை கண்டு வைவோமாக. திருச்சிற்றம்பலம். சாயாவனத்திலே நாம் தரிசித்து பல்லவனீஸ்வரை தரிசித்து வந்தோம். திருப்பூம்புகாரிலே உள்ள பல்லவனீஸ்வரம் அவ்வழியாக வந்து மணிகிராமம் வந்து சேர்ந்து திருவெண்காடு வருகின்றோம். திருவெண்காடு என்பது ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்கின்ற இறைவன், வெண்காட்டுநாதர், பிரம்மவித்யாம்பிகை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். அரசமரம், ஆலமரம், கொன்றை மரம் என்று 3 மரங்கள் ஸ்தலவட்சங்களாக இருக்கின்றன. அதே போல் முக்குளம், சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, அக்னி தீர்த்தம். முதலில் அக்னி தீர்த்தம், அதிலே நீராடி, பின் சந்திர தீர்த்தம் வந்து இறுதியாக சூரிய தீர்த்தம் வந்து நீராடி, இறுதியாக சந்திர தீர்த்தத்திலே நீராடுவது முறையாகும். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார், பட்டிளத்து பிள்ளையார், சேக்கிழார், பிரமன் எண்ணற்ற சிவபக்தர்கள் வந்து வழிபட்ட திருத்தலம். திருவெண்காடர் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். தேவேந்திரன், ஐராவதன் என்கின்ற வெள்ளையானை, மகாவிஷ்ணு, சூரிய சந்திர அக்னி, ஸ்வேதகேது, ஸ்வேதன் முதலானர் பூஜித்த திருத்தலம். வேதம் தழைக்கும் திருத்தலம். உத்தாலக முனிவரின் குமாரன் ஸ்வேதகேதுவின் உயிரை பறிக்க வேண்டிய யமன் வந்து பாசக்கயிற்றை வீசிய போது அது சிவபூஜை செய்து வந்த அந்த ஸ்வேதகேதுவின் பக்தியினாலே அந்த லிங்கத்திலிருந்து காலசம்ஹார மூர்த்தி ஆவிர்பாவமாகி யமனை அடித்ததாக சரித்திரம். ஜலந்திரன் மகன் மருத்துவன். இவன் இறைவனை நோக்கி தவம் செய்து இறைவன் தந்த சூலத்தை நன்முறையிலே பயன்படுத்துமாறு கூற
அது அவ்வாறு இல்லாது இவ்விடத்திலே பிரம்ம வித்யாம்பிகை மதங்க முனிவரின் புதல்வியாக தோன்றி இறைவனை மணந்த இடம் பிரம்மாவின் சமாதியும் இருப்பதாக கூறுகின்றார்கள். இந்திரன் வித்தியாசனை கொன்ற பாவத்திற்காக வழிபட்ட திருத்தலம், ஐராவதம் நற்பெயர் பெற்ற திருத்தலம், சிவப்பிரியர் திருவெண்காடு வந்து இறைவனை வழிபட்டு உய்ந்த இடம், வேதராசி வழிபட்ட திருத்தலம், ஸ்வேதகேது ஸ்வேதன் சத்யவிரதன் இவர்கள் பாடி பரவிய திருத்தலம், ஸ்வேதாரண்யம் பஞ்சரதம் கௌரிமாயூரம் அர்ஜுனம் சாயாவனஞ்ச ஸ்ரீவாஞ்சம் காஷி க்ஷேத்திர சமானி ஷட் என்று கூறியபடி இந்த 6 திருத்தலங்களும் காஷிக்கு இணையானவை என்று கூறப்படுகின்றன. தட்சிண காஷி என்று கூறப்படுகின்றது. புதக்ஷேத்திரம் வால்மீகி ராமாயணத்திலே இதற்கு குறிப்புகள் காணப்படுகின்றன. அவ்வாறு உயர்ந்ததான வெண்காட்டிலே நடராஜ சபையும் உள்ளது, செப்பறையில் உள்ளது. திருவெண்காட்டிலே பல்வேறு திருவிழாக்கள். இங்கு இறைவனை காண வந்த சம்பந்தார் பாடுகின்றார். உண்டாய் நஞ்சை உமையோர் பங்காய் என்றுள் தொண்டாய் தெரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டா வண்ணம் மறுப்பான் எந்தை ஊர் போலும் வெண்தாமரை மேல் கருவண்டியாள் செய்த வெண்காடே என்று பாடிப்பறைய திருத்தலம். இவ்வாறு இறையருளாலே நாம் பல்வேறு திருத்தலங்களை கண்ட வண்ணம் வந்துள்ளோம். கோயிலிலே ஆரம்பித்து திருவெண்காடு பர்யந்தம் 12 திருத்தலங்களை மதியம் 12 மணிக்குள்ளாக இந்த சோழ நாட்டின் வடகரை திருத்தலங்களிலே ஒரு பகல் பொழுதுக்குள்ளாக காணும்படியாக இறைவன் அமைத்து தந்த இந்த வழியை பின்பற்றினால் அருமையான சிவச்சேவை கிடைக்கும், அருமையான அடியார்களின் திருத்தொண்டு கிடைக்கும், அடிமையான மிகவும் புராதனமான சாநித்தியம் நிறைந்ததான சிவக்ஷேத்திரங்களின் தரிசன பாக்கியத்தினாலே மாகேஸ்வர பூஜை செய்யும் உயர்ந்த பாக்கியமும் நாம் பெறலாம் என்று கூறி இறை உரை திருத்தலங்களின் முதல் பாகத்தை இறைவன் ஆடல் வல்லான் திருவடிக்கு கீழ் இருத்தி வணங்கி அவன் அருளாலே மேற்கொண்டு இதன் அனுபவத்தை அனுபவிப்போமாக. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். நம சிவகாமே. ஜெகதம்பிகை சிவகடாட்சம் பரிபூர்ணம்.